ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 21/7 ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 2, 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல பாவகங்கள் இருக்கிறார். உண்மையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் உள்ள நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு 3வது வீட்டில் குருவோடு சேர்றார். 3ஆம் வீடு அதிக வலுப்பெற்று 9ஆம் பாவகத்தை பாக்கியஸ்தானத்தை 2 சுவர்களும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் எல்லாம் பலிக்குங்க. அருமையான அற்புதமான அமைப்பு. இந்த வாரம் என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ, சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது, என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அவ்வளவும் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குது. எல்லா நிலைகள்லையுமே கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன. வாரத்தின் முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஆரம்பத்திலேயே ஒரு பாதி அளவிற்காவது தேவைப்படுகின்ற பணவரவு வந்துவிடக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் 4ஆம் இடத்துல சந்திரன் நல்ல வலிமையோடு இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் வளர்பறையாகி வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கிறது. எல்லா நிலைமைகள்லையுமே ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 7ரை சனியின் காரணமாக 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரே, 7ரை சனியின் காரணமாக எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. பணத்தேவை இப்போ இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் நடுமத்தி அமைப்புகளில் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் மூவரும் சேருகின்ற காரணத்தினால் இளைய சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக சில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், அவர்கள் கேட்பதற்கு நம்ம செய்து கொடுக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிநாதன் 1ஆம் இடத்துல உங்கள் ராசியிலே இருந்து வந்த நிலைமை மாதிரி இப்போது 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம், அதாவது ஜூலை 21லிருந்து 27 வரையிலான நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அப்படியே சேர்ந்தே இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஆண்களால் பெண்களுக்கு தொல்லைகள், பெண்களால் ஆண்களுக்கு தொல்லைகள் என எதிர்பாலினத்தவரால் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். அவர்களின் மூலமான சோதனைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் அற்புதமாக இருக்கிறது. 4வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இப்போது சுபத்தன்மையை இந்த வார கடைசியில் அடைகிறது. ஒரு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே, ஒரு வீடு வாங்க முடியல, சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு மாதம் டியூ போட்டுடலான்னு பார்த்தா கூட வீடு அமைய மாட்டேங்குது, வண்டி வாகனம் சரியாக அமையல, இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு வண்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்து பணவரவு பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற அமைப்பில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அதை நீங்கள் இப்போது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை உணரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. கண்டிப்பாக பெரிய சோதனைகள் இருக்காது. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய, எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாக, அமைதியான முன்னேற்றமுள்ள வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து ராசிக்கே வந்துடுறார். ராசியில் 2 சுபர்கள் உட்கார போகிறாங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல நண்பரோடு இருக்கார். சூரியன் புதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க. எல்லா கிரகமும் படிப்படியாக சாதகமான ஒரு அமைப்பில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சோதனைகள்லாம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். நீங்களும் மனசு தொட்டு ஆமாங்க பழைய மாதிரி இல்லை பிரச்சனை, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்கின்ற மாதிரியாகத்தான் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆயினும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட படிப்படியாக கண்டிப்பாக அப்படியே வெளியே வரக்கூடிய சூழல்கள், அதற்கான நகர்தலில் தான் கிரக இயக்கங்கள் இருக்குது. உண்மையிலே ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று தான். உங்களுடைய கோச்சார அமைப்புகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி
ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ யோக பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஆயினும் கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் அனுபவித்த அந்த இயல்பான கஷ்டங்கள் இனிமே கண்டிப்பாக வராது. கொஞ்சம் மனோதிடம் இருக்கும், எதையும் தைரியமாக இது பண்ணுவீங்க, நட்புகள் உதவும், உறவுகள் இது வரைக்கும் பாராமுகமாக திரும்பிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு நம்மளை சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இவர் எங்கள் சொந்தக்காரருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல தைரியமும் பலமும், உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த கசப்பு எல்லாம் விலக போதுங்க. காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், நண்பர்களால் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் உண்டு. கடந்த 2 மாசமாகவே இருந்து வந்த விரய செலவுகள் இப்போது கண்டிப்பாக நீங்குதுங்க. தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு 20 நாளாக சுக்கரன் வேற அந்த இடத்துல போய் உட்காந்தவங்களை அப்படியே படாத பாடுபடுத்திட்டார். கையில் வர்றது 10 ரூபா, செலவு பண்ணுறது 50 ரூபா என்கின்ற மாதிரியான நிலைமைகள்லாம் விலகி அத்தனையும் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 12ஆம் இடம் அதீத சுபத்துவத்தில் இருக்குது. 2 சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தோடு சேர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 8ல் இருக்கிற குருவை கூட ராகுவை கூட குரு பார்ப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. ஆனால் என்ன, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் வரும். அப்பா நம்ம சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்பா இணக்கமாக இருக்காத ஒரு சூழல், அப்பா எதையாவது ஒரு சம்மதம் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு, அதைவிட முக்கியமாக தந்தையின் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு வழக்கு வம்பு போன்றவைகள் பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும். அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் பயணங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வாரத்தில் 12, 1, 2, 3 ஆகிய 2 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனால் இன்னும் நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆயிலிய நட்சத்திரக்காரங்களாம் இன்னும் ஒரு நிலைமைக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. பூச நட்சத்திரத்திற்காரர்களுக்காவது பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. ஆயிலிய நட்சத்திரம் 4ஆம் பாதரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒன்றும் கஷ்டம் விலகின மாதிரி தெரியலையேன்ற மாதிரியான ஃபீலிங்லாம் இருக்குது. அவங்களுக்கு கூட வர செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்லாவே இருக்கும். ஆனாலும் பட்ட கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை மெதுவாக மனம் உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் இந்த 8ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடியவர் முன்னேற்றத்தை கொஞ்சம் ஒரு 6-7 மாதத்துக்கு தடுத்து தான் வைப்பார். இந்த ராகுவும் டக்குன்னு மாறினதுக்கப்புறம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த சுற்றுல உண்டு. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்குங்க. ஆனால் போன தடவை பட்ட கஷ்டம் மாதிரி பெரிய கஷ்டங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்தோடு அதீதமாக சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால கடன் பற்றின கவலைகள், எதிர்ப்பு பற்றின கவலைகள், உடல்லையே ஆரோக்கியம் பற்றி கவலைகள்லாம் இந்த வாரம் வரும் கண்டிப்பாக. ஆனாலும் பெரியவைகளை அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு கஷ்டமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நிச்சயமாகவே எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியமான வாரமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.